இந்தியாவின் பன்முகத்தன்மையை தொழில் தொடங்குறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். தையல் தொழில் மூலமா மாசம் பல லட்சம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சிதைக்க முயற்சி என்றும் மொழி கலாச்சார திணிப்பின் மூலம் இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்க மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். LIC இணையதள முகப்பு ஹிந்தியில் மாற்றப்பட்டதற்கு இந்த கண்டனத்தை தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதுகுறித்த முழு விவரங்களையும் அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார், அவரிடம் பேசுவோம். ரமேஷ் வணக்கம். இந்த LIC இணையதள முகப்பு ஹிந்தியில் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது LICயின் இணையதள பக்கம் ஹிந்தி மொழிக்கு மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்ல பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசின் காப்பீடு நிறுவனமான LIC இணையதளத்தின் முகதள பக்கம் என்பது ஹிந்தியில் இன்று காலை மாற்றப்பட்டது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இந்த விவகாரத்தில் ஒரு கண்டன பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கண்டன அறிக்கையில் LICயின் இணையதள பக்கம் ஹிந்தி மொழியில் மாற்றப்பட்டது முழுக்க ஹிந்தி திணிப்புக்கான ஒரு பிரச்சார கருவியாக LIC இணையதளம் மாற்றப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆங்கிலத்தை தேர்ந்தெடுக்கும் வழியும் கூட அந்த இணையதள பக்கத்தில் ஹிந்தியில் சென்று ஹிந்தி மூலம்தான் ஆங்கிலத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இது முழுக்க கண்டனத்துக்குரியது என்று அந்த அறிக்கையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் கலாச்சாரம் மற்றும் மொழி திணிப்புக்கான செயலே தவிர வேறு ஒன்றும் இல்லை இந்த விவகாரத்தில் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். LIC நிறுவனம் என்பது அனைத்து இந்தியர்களின் ஆதரவுடன் வளர்ந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் இது போன்ற ஒரு ஹிந்தி மொழியை திணிப்பது என்பது கண்டனத்துக்குரியது என்று அந்த அறிக்கையில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த LICயின் இணையதள பக்கம் ஹிந்தி மொழியில் மாற்றப்பட்டிருப்பதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஹிந்தி திணிப்பை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.